நீங்களும் ரொம்ப சிம்பிளாக எலக்ட்ரானிக் பேசிக்கு கற்றுக்கலாங்க. அதாவது ஒரு 10 பொருட்களை பற்றி இதில் சொல்லி தராங்க. எந்த ஒரு அடிப்படையும் உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல. இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ரெட் கலர் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டர் மேலே கலர் கோடை வச்சு அது எவ்வளோ ஓம்ஸ்னு கண்டுபிடிச்சலாம். இது சர்க்யூட்டில் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரெசிஸ்டர் பயன்படும். எல்லா சர்க்யூட்லேயும் இந்த ரெசிஸ்டர் பயன்படுங்க. நீங்கள் தாராளமாக எதில் வேணாலும் பார்த்துக்கலாம். நிறைய வகையான இது போன்ற ரெசிஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது கெப்பாசிட்டர் எதற்கு பயன்படுத்தினா மின்சாரத்தை இது தேக்கி வச்சு வெளியேறதுக்காக பயன்படுங்க. இது பவர் சப்ளை, ஃபில்டர் சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் நிறைய சர்க்யூட்டில் கட்டாயமாக இந்த கெப்பாசிட்டர் பயன்படும். இதுக்கு மேலே இதனுடைய அளவு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ யூஎஃப்டி, எவ்வளோ வோல்ட் அப்படின்னு இது மேலே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் மைனஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டக்டர் காயில் இது ஒரு மேக்னெட் ஃபீல்டை உண்டு பண்ணி சர்க்யூட்டுக்கு தேவையான வோல்டேஜை கொடுங்க. இது இன்வெர்ட்டர், எஸ்எம்பிஎஸ், இன்னும் பல சர்க்யூட்டில் பயன்படுத்தப்படும். அடுத்தது டயோடு கரண்ட்டை ஒரு பக்கம் மட்டும்தாங்க அலோவ் பண்ணும். ஆனோடில் கொடுக்குற கரண்ட்டு கேத்தோடு வழியாக மட்டும்தான் வேலை செய்யுங்க, வெளியே போகுங்க. அதனால் இது ஏசி வோல்ட்டு டிசியாக மாற்றும். ஒரு பக்கம் கலர் கோடு கொடுத்துருப்போம், ஒரு பக்கம் கலர் கோடு இருக்காது. இதுதான் டயோடு. இது டை ப்ராஜெக்டில் நிறைய பயன்படுத்தப்படும். அடுத்தது எல்இடி பல்புங்க. எல்இடி பல்புனா லைட்டிங் எமிட்டிங் டயோடு, அதாவது லைட் எமிட்டிங் டயோடு. இது இண்டிகேட்டர், டிஸ்பிளே, அப்புறம் நிறைய டை ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் பயன்படுத்துவோங்க. அடுத்தது டிரான்சிஸ்டர் பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டரில் ஒரு 2 வகையான டிரான்சிஸ்டர் இப்போ காட்டுறேன். இது சுவிட்சிங் வேலையும் செய்யும், ஆம்பிளிஃபையர் வேலை செய்யும். இது பார்த்தாச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் இன்வெர்ட்டர் லைட்டுக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். ஒரு சர்க்யூட்டில் பயன்படுத்த சொல்ல அந்த சர்க்யூட்டில் இருக்கிற பொருட்கள் என்ன பொருள், அதோட சிம்பிள் என்னன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது எதுவுமே தெரியாதவங்க சுலபமாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்ல உங்களுக்கு பேசிக்காக எதுவுமே தெரியாது, தாராளமாக நீங்கள் பயன்படுத்த முடியும். மாஸ்பெட் இது போல் தாங்க இருக்கும். மாஸ்பெட் ஹை வோல்டேஜ் சர்க்யூட்டுக்கு பயன்படுத்தப்படும். இன்வெர்ட்டரில் இந்த மாஸ்பெட் பயன்படுத்தப்படுங்க. அடுத்தது பார்க்க போகிறோம்னா நம்ம எல்டிஆர் ஒரு ரெசிஸ்டர் தாங்க, லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டர். இது சென்சாராக வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் லைட் பண்ணுற சர்க்யூட் எல்லாம் வேலை செய்யும். பார்த்தா சாதாரணமாக சின்னதாக தான் இருக்கும். இது விலை குறைவு தான். ஆனால் இது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இதுதான் வேலை செய்யுங்க. இது ஒரு சென்சார். பாருங்கள், இவ்வளோ சின்ன பொருள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நிறைய டை ப்ராஜெக்ட் இது பயன்படுத்தும். அதாவது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் லைட் பண்ணுற இடத்துலலாம் இது கட்டாயமாக பயன்படுங்க. அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது ஐசின்றது இன்டர்கிரேட் சர்க்யூட். அதாவது இதுக்குள்ளே பார்த்தாச்சுன்னா நிறைய டிரான்சிஸ்டர், நிறைய ரெசிஸ்டர்லாம் போட்டு பல வகையான சர்க்யூட் உள்ளடக்கி சுருக்கமாக இடத்த சுருக்கணுன்றதுக்காக ஐசின்றது கொண்டு வந்தாங்க. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர். இது மெயின் பவர் சப்ளை இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர மெயின் பவர் சப்ளை 220 வோல்ட்டை குறைவு பண்ணி 12 வோல்ட்டு, இல்லை 9 வோல்ட்டு, இல்லை 6 வோல்ட்டு அது போல் கொடுவோம். இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார். இதை பல விதமாக பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கையில் ஒரு சர்க்யூட் போர்டை ஒன்று எடுத்துருங்க. இது பழைய சிஎஃப்ல இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துறதுன்னு பாருங்கள். எலக்ட்ரோலைட்டிக் கண்டன்சர் இருக்குது, அதுக்கப்புறம் ரெசிஸ்டர் இருக்குது, டிரான்சிஸ்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இண்டக்டர் காயில் இருக்குது, செராமிக் கெப்பாசிட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதில் நிறைய பொருட்கள் பயன்படுத்திருக்கு. அதாவது நம்ம வீணு இதெல்லாம் பயன்படாத நினச்சி நம்ம தூக்கி குப்பையில் போடும் பாருங்க. அந்த பொருட்களை நம்ம சால்டிங் எண்ணெய் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாலே சாதாரண ஒரு சர்க்யூட் போர்டில் பொருள், இந்த சர்க்யூட் போர்டுக்கு பொருள் எடுத்தாவே இதில் நமக்கு பயன்படுது 50 ரூபாய் மதிப்புள்ள பொருள் பயன்படுங்க. அடுத்தது இ வேஸ்ட்டில் இருக்கிற பொருட்களுக்கு லைஃப் டைம் என்னென்ன